இந்த வங்கதேசத்தில் நிலவக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை இந்தியாவுக்கு சாதகமா அல்லது பாதகமா? இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததில்லை. எல்லா நாடுகளோடும் ஒரு உறவு ஏற்பட்டால்தான் வர்த்தகம் என்பதும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அந்த ஒரு 10% ஆர்டர்ஸ் திருப்பூருக்கு வந்ததுனாலே மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 கோடி ரூபாய்க்கு நமக்கு வர்த்தகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தரவுகள் எல்லாம் நிறைய பத்திரிகை செய்திகள்லாம் வருது. கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே திருப்பூருக்கு சாதகமான சூழல்கள் வர துவங்கிவிட்டது. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை சரியா பயன்படுத்திக்க போறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கிற அனுபவத்தை விட குறைவான அனுபவம் பண்ணுவதுதான் வங்கதேசம். அவர்கள் சாதிச்ச அளவுக்கு நம்ம ஏன் சாதிக்கணும்? அங்க எந்த விதமான ஒரு லேபர் லாவும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. 80% அந்த கண்ட்ரிக்கு வர்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வர்றதுனால இந்த எந்த அரசா இருந்தாலும் அந்த அரசு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும்.